இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. இங்க ஒரு பூ விக்கிறவரை கூப்பிட்டு இந்த பொண்ணு பூ வாங்குகிறாள். அந்த பூவுக்காரர் ஒரு பூ 20 ரூபாய் மேடம்னு சொல்றாரு. இந்த பொண்ணு ஒரு பூ வாங்கிக்கிட்டு 500 ரூபாய் கொடுக்கிறாள். உடனே அவரு சேஞ்ச் இல்ல மேடம்னு சொல்றாரு. அதுக்கு இந்த பொண்ணு பக்கத்துல இருக்க கடையில வாங்கிட்டு வரீங்களா, நான் இங்கேயே வெயிட் பண்றேன்னு சொல்றாள். அவரும் சரி மேடம்னு சொல்லிட்டு கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம் பணத்தை எடுத்துக்கிட்டு ஓடி விடுகிறாரு. அந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் அவன் பணத்தை எடுத்துட்டு ஓடிட்டான் பாரு, வா நம்ம போய் பிடிக்கலாம்னு சொல்றாரு. அதுக்கு இந்த ஆளோட மனைவி நீங்க சும்மா இருங்க, உங்களுக்கு ஒன்னும் தெரியாதுன்னு சொல்றாங்க. அடுத்ததா இன்னொருத்தர் ஃபைல் வித்துக்கிட்டு வராரு. அவங்கள கூப்பிட்டு இந்த பொண்ணு ஃபைல் வாங்கிட்டு அதே மாதிரி 500 ரூபாய் கொடுக்கிறார். அவரும் சேஞ்ச் அல்ல மேடம் மாத்திட்டு வரேன்னு சொல்லிட்டு பணத்தை எடுத்துக்கிட்டு ஓடிடுறாரு. இந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் திரும்பவும் உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா, ஏன் காசை இப்படி வேஸ்ட் பண்ற, அவங்களுக்கு உதவி பண்ணணும்னு உனக்கு தோணுச்சுன்னா அதை டைரக்டாவே பண்ணலாம்ல, இப்படி ஏன் பண்றன்னு கேக்குறாரு. அதுக்கு அந்த பொண்ணு நீங்க பொறுமையா இருங்க, நான் என்ன பண்றேன்னு கடைசியா உங்களுக்கு சொல்றேன்னு சொல்றாங்க. அடுத்ததா ஒரு பெரியவர் வந்து மேடம் உங்க கார் தூசா இருக்கு, நான் தொடச்சி விடட்டுமான்னு கேக்குறாரு. அந்த பொண்ணும் தொடச்சி விடுங்கன்னு சொல்றாங்க. அவரும் சுத்தமா காரை தொடச்சிட்டு மேடம் தொடச்சி முடிச்சிட்டேன்னு சொல்றாரு. இந்த பொண்ணு எவ்வளவுன்னு கேக்குறா. அதுக்கு அவர் 20 ரூபாய் இல்லன்னா 30 ரூபாய் கொடுங்க மேடம் என்று சொல்கிறார். இந்த பொண்ணு 500 ரூபாய் கொடுத்து என்கிட்ட சேஞ்ச் இல்ல, நீங்க பக்கத்துல இருக்க கடையில மாத்திட்டு வரீங்களான்னு கேட்கிறார். இந்த பெரியவரும் நீங்க இங்கேயே இருங்க மேடம், நான் மாத்திட்டு வந்துறேன்னு சொல்லிட்டு போறாரு. உடனே இந்த பொண்ணோட புருஷன் என்னடி பண்ணிக்கிட்டே இருக்க, இப்ப இந்த 500 ரூபாயும் அவர் தூக்கிட்டு தான் ஓட போறாருன்னு கோவப்படுறாரு. இந்த பொண்ணு நான் என்ன பண்றேன்னு வெயிட் பண்ணி பாருங்கன்னு சொல்றாரு. கொஞ்ச நேரத்திலேயே இந்த பெரியவர் பணத்தை மாத்திட்டு வந்து கொடுத்து விடுகிறாரு. அந்த பொண்ணு பணத்தை வாங்கிட்டு உங்களுக்கு தான் பணம் தேவைப்படுதில்ல, இந்த பணத்தை நீங்க எடுத்துட்டு ஓடி இருக்கலாமே, எதுக்காக என்கிட்ட திரும்பவும் வந்து கொடுத்தீர்கள் என்று கேட்கிறார். அதுக்கு இந்த பெரியவர் ஒருவேளை சாப்பிட்டாலும் உழைச்சு சாப்பிடணும் மேடம், அடுத்தவங்க பணத்துக்கு நம்ம ஆசைப்பட்டா அந்த கடவுள் நம்மள 2 மடங்கு அதிகமா சோதிப்பாரு, நான் உழைத்த பணம் எனக்கு கிடைச்சா போதும் மேடம், அடுத்தவங்க பணம் எனக்கு தேவையில்லைன்னு சொல்றாரு. இப்பதாங்க தெரியுது இந்த பொண்ணு ஏன் இப்படி பண்றாங்கன்னு. அவங்க புதுசா ஆரம்பித்திருக்க ஹோட்டலுக்கு கேசியருக்கு ஆள் தேவைப்படுது, அதனால நம்பிக்கையான ஒரு ஆளை வேலைக்கு எடுக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி ஒரு ஐடியாவே பண்ணிருக்காங்க. இப்ப அந்த பெரியவர் அவங்க ஹோட்டலுக்கு கேஷியரா மாசம் 40,000 சம்பளம் கொடுத்து வேலைக்கு சேர்த்துக்கிட்டாங்க. இந்த பொண்ணோட புத்திசாலித்தனமான செயல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு கமெண்ட்ல சூப்பர்னு கமெண்ட் பண்ணுங்க.